என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நாம் யோனாவை பற்றி பார்க்க போகின்றோம். யோனா எப்படி நினிவே பட்டணத்தில் செல்கின்றார், ஆண்டவர் அவரை எப்படி அனுப்புகின்றார், எதற்காக அனுப்புகின்றார் என்பதை சகோதரி எலன் அவர்கள் உங்களுக்கு விளக்கமாக சொல்ல இருக்கின்றார். அதை மகிழ்வுடன் கேட்டு அகமகிழுங்கள். அந்த இறை செய்தியை கேளுங்கள். ஆண்டவர் நமக்கும் என்ன அதிலிருந்து செய்தி சொல்கின்றார் என்பதை கேட்டு உணர்ந்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அசிரியாவின் தலைநகரம் நினிவே பட்டணம். நினிவே பட்டணம் மிகுந்த தீச்செயல்களை செய்கின்ற நகரமாக இருந்தது. நினிவே மக்கள் கடவுளின் தீர்ப்பை தூண்டும் அளவிற்கு பல்வேறு பாவங்களை செய்தார்கள். வன்முறை மற்றும் இரத்தம் சிந்துதல், அதாவது மற்ற நாடுகளையும் சொந்த குடிமக்களையும் கொடூரமாக நடத்துவதற்கு பெயர் பெற்றது. ஆசீர், இஸ்தார் மற்றும் மருதுக் உள்ளிட்ட பொய்க் கடவுள்களை வணங்கி வழிபட்டனர் இந்த நினிவே மக்கள். அநீதி மற்றும் ஊழல், பலவீனர்களை சுரண்டுதல், ஒழுக்கமின்மை மற்றும் சீரழிவு, விபச்சாரம், காம செயல்களுக்கு பெயர் போனது. இப்படிப்பட்ட பாவங்களிலிருந்து விடுவிக்கவும் மன்னிப்பு வழங்கவும் ஆண்டவர் இரக்கம் கொண்டார். நினிவே தன் பாவங்களிலிருந்து விடுபட்டு பாவ மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பினால் அந்நகரம் அழிவிலிருந்து தப்பும் என்ற தன் இறையிறக்கத்தையும் செய்தியாக தெரிவிக்க ஆண்டவர் யோனா என்ற இறைவாக்கினரை தேர்ந்தெடுத்தார். யோனாவோ தர்சீசுக்கு தப்பியோடு எண்ணி அந்த ஊருக்கு புறப்பட இருந்த கப்பலில் ஏறினார். ஆனால் ஆண்டவரோ கடலில் கடுங்காற்று வீச செய்தார். கப்பல் உடைந்து போகும் அளவுக்கு காற்று வீசியது. கப்பலில் இருந்த ஒவ்வொருவரும் அவரவர் தெய்வங்களை நோக்கி வணங்க ஆரம்பித்தனர். கப்பலின் தலைவன் கப்பலின் அடித்தட்டில் தூங்கிக் கொண்டிருந்த யோனாவை எழுப்பி, நீயும் உன் தெய்வத்தை வணங்கி இந்த அழிவிலிருந்து காத்துக்கொள்ள சொன்னார். பயணம் செய்த ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு தீமையினால்தான் நமக்கு இந்த அழிவு ஏற்பட போகிறது என்று, எதற்காக இந்த தீமை என்று கண்டறிய அவர்கள் சீட்டு குலுக்கி போட்டனர். அந்த சீட்டு யோனாவின் பேரில் வந்தது. கப்பலின் தலைவன், நீர் யார் என்ற உண்மையை கூறும் என்று கூற, யோனா தான் ஒரு எபிரேய இறைவாக்கினர் எனவும் கடவுள் தனக்கு இட்ட பணியை செய்ய அஞ்சி தப்பியோடி இதில் ஏறியதாகவும், என்னால் தான் இந்த தீமை, இந்த அழிவு ஏற்பட இருக்கிறது என்று கூறினான். கப்பலின் தலைவன் இதிலிருந்து தப்பிக்க ஏதாவது செய்யும் என்று கூற, தன்னை கடலில் தூக்கி எறிந்தால் இந்த அழிவிலிருந்து, இந்த தீமையிலிருந்து தப்பித்து கொள்ளலாம் என்று கூறினான். அதற்கு அவர் அஞ்சி கடவுளிடம் வேண்டிக் கொண்டு வேறு வழி அறியாது கடலில் யோனாவை தூக்கி எறிந்தார். ஆண்டவரின் கட்டளைப்படி ஒரு பெரிய திமிங்கலம் அவரை விழுங்கியது. 3 நாட்கள் அவர் ஆண்டவரை போற்றியவாறு அதன் வயிற்றினில் தங்கிய பின்பு நினிவே பட்டணத்திற்கு அந்த மீன் அவரை எடுத்து சென்று அவரை அங்கு கக்கியது. பின்பு அவன் நினிவேக்கு ஏற்பட இருக்கின்ற அழிவையும் மனம் திரும்பி தன் பாவத்திலிருந்து விடுபட்டு நோன்பிருந்து ஆண்டவரை வேண்டி நினிவேயை காத்து கொள்ள வேண்டும் என்று அவர்களிடம் இறைவாக்குரைத்தார். யோனாவின் இறைவாக்கு கேட்ட மக்களும் அரசரும் நோன்பிருந்து பாவ மன்னிப்பு கோரி மனம் திரும்பி நினிவேவை அழிவிலிருந்து தப்பித்தனர். இறைச்செய்தி. ஆண்டவருக்கு பணிந்து கீழ்ப்படிந்து அவருடைய சித்தத்தை ஏற்று நிறைவேற்ற வேண்டும். பாவத்தை உணர்ந்து பாவ செயல்களை கைவிட்டு மனம் திரும்பி ஆண்டவரின் இரக்கத்தை பெற வேண்டும். அப்படி ஆண்டவருக்கு பணிந்தால் யோனாவுக்கு திமிங்கல வயிற்றில் பாதுகாப்பும் அவருக்கு நிழலாக ஆமணக்கு செடியை வளர்த்த தேவன் நமக்கு பாதுகாப்பாகவும் நிழலாகவும் எப்பொழுதும் இருப்பார். எனவே நம் பிரச்சனையை காட்டிலும் நம் ஆண்டவர் பெரியவர். கலக்கம் வேண்டாம், கவலை வேண்டாம். அவரையே விசுவசிப்போம், அவரையே நம்புவோம். நாம் செய்கின்ற பாவங்களிலிருந்து நம்மை விடுவித்து பாவ மன்னிப்பு கேட்டு அவரோடு கூட அவர் பாதையில் அவர் சுற்றத்தை ஏற்று வாழ கற்றுக்கொள்வோம். ஆமேன்.